ஏய் என்னடி அமைதியா பேசு வினய். உன்னை விடவா? நீ ஹெச்ஆர்னா எவ்வளவு திமிரவனா பேசுவியா? நான் உன் புருஷன்டி ஃபர்ஸ்ட். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என் புருஷன் தான்டா வீட்ல. ஆனா ஆபீஸ்ல என் புருஷன் ஆச்சுன்னு உனக்கு எந்த வேலையும் கொடுக்காம என்னால இருக்க முடியாது. மை ஜாப் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். அதுக்கு நான் எப்பவுமே உண்மையா இருக்கணும், இருப்பேன். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா டைரக்டா வந்து சொல்லு, சரியா? அதை விட்டுட்டு ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் நீங்க இன்னும் அதை முடிக்கலையே, இதை நீங்க அப்பதே முடிக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் முடிக்கல அப்படின்னு தேவையில்லாம அசிங்கப்படுத்தாத. என்ன பேசுற நீ? என்னமோ உன்னை மட்டும் கேட்ட மாதிரி சொல்ற. யார் யாரெல்லாம் முடிக்கிறியோ அவங்க எல்லாரையும் தானே கேட்டேன். அதுக்குன்னு அங்க இருக்க எல்லாருமே உன் புருஷன் இல்லையே, நான் மட்டும் தானே. அதுக்காக டீம் மீட்டிங்ல அவர் என் புருஷன், அவர்கிட்ட ஏன் முடிக்கலன்னு என்னால கேட்க முடியாதுன்னு சொல்றியா? அப்படி நீ சொன்னாலும் என்னால சொல்ல முடியாது. போதும் அர்ச்சிதா, ஐ கான்ட் டாலரேட் திஸ் எனிமோர். இப்போ என்ன சொல்ல வர? என்னால உன்னையும் நீ பண்றதையும் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். பொறுத்துக்க முடியலனா என்ன? வேற ஆபீஸ் மாற போறியா இல்ல வேலையை விட போறியா? இது அதுக்கும் மேல. லெட்ஸ் கெட் டிவோர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. மேம், என்னாச்சு மேம்? ஏன் அப்செட்டாக இருக்கீங்க? ஐ எம் ஜஸ்ட் எக்ஸாஸ்டட். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயம்லாம் ஆர்கியூமெண்ட்டாக மாறுது. இன்னைக்கு ஒரு கட்டத்தில் லெட்ஸ் கெட் டிவோர்ஸ்னு சொல்லிட்டான். எனக்கு அது அவன் உண்மையாக சொன்னானா இல்லை கோவத்தில் சொன்னானான்னு கூட தெரியல. கஷ்டமாக தான் இருந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? நான் பேச ட்ரை பண்ண, ஆனால் அவ கேட்க கூட ரெடியா இல்லை. எனக்கு சீரியஸாக என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்க ஏன் ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜிட்ட பேசக்கூடாது? அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்க ஒரு கிளாரிட்டியோட சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கே தெரியும் என் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. ஆமாம் தெரியும். எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் தான். அதே பிரச்சனை, அதே ஆர்குமெண்ட்ஸ். அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா மாட்டான்ற அளவுக்கு நான் கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டேன். ஒரு கட்டத்துல எனக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண? அப்போதான் நான் ஆஸ்ட்ரோடாக் ஆப்ல ஆஸ்ட்ராலஜர் சீமாவை மீட் பண்ணேன். அது இப்போ ரொம்ப பாப்புலரான ஆப்பும் கூட. அவங்க கிட்ட நான் கேட்டேன், நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு. உனக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தனோ அவங்க கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாங்க. வேற எதை பத்தியுமே நீ யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இருந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் பத்தி கூட அவங்க சொன்னாங்க. அண்ட் கரெக்டா 2025ல தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியுமே. அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாயிடுச்சு. அவர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. பாருங்க, நவ் வி ஆர் ஹாப்பிலி மேரிட். இது என்னோட சிச்சுவேஷன்லயும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா? என் ஹஸ்பண்ட் எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறாரு, மூவ் ஆன் ஆயிட்டாரா இல்ல திரும்ப வருவாரா, எல்லாமே தெரியுமா? கண்டிப்பா மேம், இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஜஸ்ட் அந்த ஆப்க்கு போய் அந்த ஆஸ்ட்ராலஜர் கிட்ட பேசுங்க. லூஸ் பண்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. தேங்க்யூ ஸோ மச். செக் பண்ணி பார்க்குறேன். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஏய் நில்லு. ஏன் சார் எனக்குலாம் விஷ் பண்ண மாட்டீங்களா? அவங்க ஹெச்ஆர்யா, நீ என்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி தானே, உனக்கு ஏன் விஷ் பண்ணும்? ஃபன்னி காய். புருஷன் முன்னாடி ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஹாப்பியாக இருக்குன்னு பார்த்தா அவன் எனக்கு மேலே ஹெச்ஆர் உட்காந்து என்ன பாடாப்படுத்துறா. எஸ் கமன். ஸ்ருதி, லாஸ்ட் வீக் டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? மேம் 90% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணதை ரெக்கார்ட்காக ஃபைல் பண்ணி வச்சா போதும். குட். அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி வினய கூப்பிடுங்க. எனக்கு வினய கூப்பிடுற மாதிரியே இருக்கு. புருஷ பொண்டாட்டி சண்டையை ஆரம்பிக்க போறாங்க. வினய் சார், உங்க வைஃப் உங்களை உங்களை கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம். ஓ, இவ கூப்பிட்டா நம்ம போகணுமா? நான் தானே புருஷன், அவ இல்லைல்ல. வரமாட்டேன்டி, வரமாட்டேன், வரவே மாட்டேன். ஸ்ருதி, நீங்க பண்ணதை ரெக்கார்ட்காக ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேம். நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு வினய்க்கு கேட்டி கொடுத்துருங்க. அவர் பண்ணிடுவார். வினய், நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு உங்க டாஸ்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது முடிச்சு கொடுத்துருங்க. என்னோட ஹையர் பொசிஷன்ல இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்கதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோ. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எனக்கு தெரியும். நீ சொல்லணும் அவசியம் கிடையாது. நீ சொன்னாலும் அதை நான் செய்ய மாட்டேன்.
புரிஞ்சுதா? மேம், சொல்லுங்க ஸ்ருதி. நான் பண்ண ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்னு அவருக்கு சொல்லி எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறதுன்னு புரிய வைக்கிறதுக்கு நானே பண்ணிவிடுவேனே மேம். ஈஸியாக முடிஞ்சிரும். இங்க நீங்க ஹெச்ஆரா நான் ஹெச்ஆரா? யார் யார் எதை எதை எப்போ பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன். நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சாரி மேம். யூ போத் கேன் கோ நவ். என்ன வினய் முறைக்கிறீங்க? பண்ண முடியாதா இல்ல பண்ண தெரியாதா? அதான் கேட்டி கொடுக்க சொல்லியிருக்கல, கேட்டு பண்ணிருங்க. இந்த புருஷ பொண்டாட்டி ஒரே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ ஹெச்ஆரா இருந்து நான் டார்ச்சர் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் டிவோர்ஸ் கேட்டேன். ஆனா நீ இன்னும் டார்ச்சர் பண்றல. நான் என்னோட வேலையை பார்க்கறது உங்களுக்கு டார்ச்சரா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மிஸ்டர் ஹஸ்பண்ட்? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த ஹஸ்பண்ட் கூப்பிடுறது நிப்பாட்டு. நீ பண்ற டார்ச்சர்னால என் மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. நீ மண்டையை பிச்சுக்கோ இல்ல ட்ரெஸ்ஸை பிச்சுக்கோ, நான் இங்க உன் பொண்டாட்டி இல்ல, ஹெச்ஆர். நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும். ஹெச்ஆர்ன்ற திமிரில் ஆடுற. இங்க பாதி ஆம்பளைங்க பொண்ணுங்களோட லைஃப்ல ஹெச்ஆரா தானே இருக்கீங்க. இதைத்தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதையே என்ன கேட்காம பண்ண, அப்படி இப்படின்னு ரூல் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஏய், இப்போ எதுக்கு டாபிக் சேஞ்ச் பண்ற? எனக்கு ஒன்று புரியல அர்ச்சிதா. நீ இப்போ எனக்கு பண்ற மாதிரி நான் உன்னை டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோயேன், ஊரே கூட்டி பஞ்சாயத்து வச்சிருக்க மாட்டா? ஸ்டாப் இட் வினய். நான் ஒன்றும் உன்ன மாதிரி ட்ராமாட்டிக் கிடையாது. நான் பண்றது ட்ராமா இல்ல. நீ ஆபீஸ்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாரி வினய், நான் ஆபீஸ்ல பண்ணதுக்கு என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, அப்படி ஒரு ட்ராமா பண்ணுவ பாத்தியா? அது பேர் தான் நீ ட்ராமா. நான் ட்ராமா பண்றேனே வச்சுக்கோ. இப்போ போய் நான் சொன்ன டாஸ்க் பண்ணுங்க சார். வீட்டுக்கு வர கவனிச்சுக்கிறேன். ஆடுறா ஹெச்ஆர், நான் திமிரில் ஆடுறா, அடக்குறேன். அவ திமிர அடக்குறேன், அப்பதான் நான் யாருன்னு தெரியும். என்னடா ஆச்சு உனக்கு? சார், இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் சுத்தி இருங்க, ஃபர்ஸ்ட் நான் என் டாஸ்க்கை முடிச்சுக்கிறேன், அப்புறம் இதை பண்றேன். சார், ஆனா மேம் இதை தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்க மேமோட புருஷன், தெரியும்ல? அதான பிரச்சனையே. கிளைண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லுங்க. சார், இந்த ஒர்க் தான் இப்போ ஹை ப்ரையாரிட்டியா? ஹை ப்ரியாரிட்டினா நீங்களே பண்ணுங்க, என்னைய டிஸ்டர்ப் பண்றீங்க? அதான் உங்க பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாளே. ஹலோ, ஒத்துக்க மாட்டாங்களே ங்களே. விளங்கிடும். இது ஆஃப்டர்நூன்குள்ள மெயில் பண்ணணும், போய் சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்க முடியாது. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ ஒர்க் முடிச்சே ஆகணும். ஐயோ ஐயோவா. இதுதான் இப்போ ஹை ப்ரையாரிட்டி, போய் பண்ண சொல்லுங்க. ஐயோ, புருஷ முன்னாடி சண்டையில நம்மள வச்சு செய்யறாங்களே. இப்ப வேணுமா சார்? அதான் இப்பவே பண்ண சொல்றாங்க. அவங்க சொல்றத செய்வா, நான் வேலை பார்க்குறேன். ஆமா சார். ஐயோ, ஏய், என்ன இந்த நாள் நடக்கிற? காலைல வாக்கிங் போலியோ? அடிச்சிரும் போயிடு. தேங்க்ஸ்யா. வந்துட்டான். பண்ண முடியாது, யார் சொன்னாலும் சரி. போய் உங்க ஹெச்ஆர் கிட்ட சொல்லுங்க, போங்க. பேசாம நம்ம பேப்பர் போட்டுடலாமா சார்? ஸ்ருதி, நான் இன்னும் என் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணல. நான் அதை பத்தி பேச வரல சார். உங்களுக்கும் மேடம்க்கும் ஏதோ பிரச்சனைன்னு பார்த்தாலே தெரியுது. நான் இதை சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க சார். லாஸ்ட் வீக் நீங்க சிக் லீவ்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு மேம்? ஃப்ரைடே ஈவினிங் அதுவுமா? இன்னும் கிளம்பலையா? இல்ல ஸ்ருதி, ஒர்க் பெண்டிங் இருக்கு, அது முடிச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா மண்டே பெரிய தலைவலி ஆயிடும். நீங்க யூஸ்வலா ஃப்ரைடே ஈவினிங் வரலும் எந்த டாஸ்க்கும் வைக்க மாட்டீங்களே மேம்? நான் கூட உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கேனே பெஸ்ட் ஹெச்ஆர்னு. அப்படிலாம் இல்லை, சம்டைம்ஸ் எல்லாருக்கும் வேலை ஜாஸ்தி ஆயிடும், பண்ணி தானே ஆகணும். மேம், ஆ இது வினயோட ஒர்க்கா? இன்னும் 2 ஹார்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகே மேம், சேஃபாக போயிட்டு வாங்க. பாய். அவங்க உங்களோட வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு. நான் நெக்ஸ்ட் டே வந்து அவங்கள அவங்க டைம் பார்க்குறப்போ நைட் 11:30. அது மட்டும் இல்லை, உங்களை ஹஸ்பண்ட்னு சொல்லி அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறதா ஆஃபீஸில் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதனால தான் அவங்க மைண்டில் அதெல்லாம் போயிட்டு அந்த கோவத்தை உங்கள் மேலே காட்டிட்டாங்க. ஸ்ருதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஒர்க் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
எஸ் கமென். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ருதிட்ட கேட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு மெயில் கூட பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். யா ஐல் செக் இட். தேங்க்யூ. யூ கேன் கோ நவ். இல்லை, இன்னொரு விஷயம் உன்கிட்ட பேசணும். என்னது? சீக்கிரமா சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் மீட்டிங் இருக்கு. இல்லை, அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. ரொம்ப சாரி. ஏதோ கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டேன். எதை பத்தி பேசுறீங்க? அன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னல, அதான். கோவம்னா என்ன வேணா பேசுவியா? என்ன கேட்ட? டிவோர்ஸ். பசங்களுக்குலாம் அவ்வளோ ஈஸியா போச்சுல டிவோர்ஸ் கேட்கறது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு மேரேஜ்ல இருந்து ஈஸியா மூவ் ஆன் ஆகி இன்னொரு மேரேஜ்ல வாழ முடியுமோ என்னமோ. ஆனா இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு தே காண்ட் அண்ட் நாட் ஏபிள் டு மூவ் ஆன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஆம்பளைங்க மேலேயும் நம்பிக்கை இருக்காது, இன்க்ளூடிங் த ஃபாதர். வாழ்க்கை மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஹோப்பும் போயிடும். வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம. இல்லை, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா, என் மேல ஏதாச்சும் கோவம்னா வந்து பேசு. நம்ம பேசுவோம். யார் மேல தப்பு இருக்கோ திருத்திக்குவோம். ஈகோ இல்லாம சாரி சொல்லிக்குவோம். அதை விட்டுட்டு டிவோர்ஸ்னா? என்னால ஆபீஸ் டைம்ல உன்ன ஒரு எம்ப்ளாயா மட்டும் தாண்டா பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள வந்தா பார்ஷியாலிட்டின்னு நம்ம 2 பேரும் மேலேயும் பிளாக் மார்க் விழுகும். அதனாலதான் நான் எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறேனோ அதே மாதிரி உங்ககிட்டயும் நடந்துக்கிறேன். ஐ எம் சாரி, அதனால மாத்திக்க முடியாது. சாரிலாம் வேணாம். என் மேலே தான் எல்லா தப்பும். நான் தான் கோவத்தில் எதையும் யோசிக்காம என்னென்னவோ பேசிட்டேன். என்னை விட லோ பொசிஷன்ல வேலை பார்க்கறேன்னு உனக்கு ஈகோவா வினய்? ஏய், அது ஈகோன்னு சொல்லிட முடியாது. பட் ஈகோன்னு கூட சொல்லலாம், இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். ஏன் வினய்? பொண்ணுங்க எப்பவுமே பசங்களுக்கு கீழே தான் இருக்கணுமா? அது அப்படி இல்லை. நான் இவ்வளோ தப்பான மைண்ட் செட்டில் இருந்தேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதை யோசித்து பார்த்தாலே எனக்கே கேவலமாக இருக்கு. பட் அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். சாரி ஹர்ஷிதா. நான் இங்க என்னதான் பேசினாலும் வீட்டுக்கு வந்தா உன்னோட வைஃப் தானே. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மேம் எல்லாமே ரெடி ஆயாச்சு. மற்ற டீம்மேட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே மேம். ஹலோ கைஸ், இந்த மந்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வந்திருக்கு. அதான் வழக்கம் போல எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்துடலான்னு. எப்படியும் நமக்கு கிடைக்காது, எதுக்கு ஆசைப்பட்டுட்டு. த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கோஸ் டு வினய். ப்ரோ சூப்பர் ப்ரோ. போயா, இங்க என்ன பாக்குற? சார் போங்க கை bro. கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அடுத்து எச்ஆர் தானே? ஸ்மால். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வினய். தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. 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 ஜெயிச்சிட்டோம் மாறா. ஒரு நிமிஷம். இந்தாங்க, என்னது? படிச்சு பாருங்க. பெஸ்ட் பொண்டாட்டி ஆஃப் த செஞ்சுரி. நீ எனக்கு மந்த்துக்கு தான் கொடுத்த, நான் உனக்கு செஞ்சுரிக்கே கொடுத்துருக்கேன் பாத்தியா? அதானே உண்மை. கல்யாணத்துக்கு மட்டும் 1000 வாட்டி யோசிக்கிற நம்ம டிவோர்ஸ்னு ஒன்று வரும்போது நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல. அதுக்கு காரணம் கோவமே ஈகோவும் தான். என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்பில் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள்